வாங்கின ப்ரெட்டு வந்து கொஞ்சம் மீதி கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் இருந்துச்சு. ரொம்ப நாளாக ப்ரெட் அல்வா செய்யலான் இருந்தோம். ஸோ ப்ரெட் அல்வாக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடியாகி வாங்கி வச்சாச்சு. அப்புறம் என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். வீடியோக்கெலாம் நமக்கு ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ நம்ம வீடியோவில் ரெனிஷா நமக்கு சொல்லுவாள். ப்ரெட் அல்வா, ப்ரெட்டு, அப்புறம் என்னது முந்திரி, அப்புறம் கிறிஸ்மஸ் பழம், அப்புறம் என்னது பால், அதுக்கப்புறம் என்னது இது சீனி, ஜிஆர்பி நெய், அப்புறம் கடலை எண்ணெய், அப்புறம் தண்ணி. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் ரெனிஷாவுன்னா செய்ய போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் அந்த ப்ரெட். ஓகேவா? இந்த ப்ரெட்டில் ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்குல்ல, இந்த சைடெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்தாச்சு. எந்த பக்கம் வெட்டணும்? சரி. நாலு பக்கமும் கட் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொன்றா எடுக்கணும். என்னோட கிச்சனுக்கு அசிஸ்டன்ட் தான் ரெனிஷா. இப்போவே அவளுக்கு வந்து குக்கிங்லாம் சொல்லிக் கொடுக்கணும். என்னம்மாப்பா? நான் குக் பண்ணி இப்போ ப்ரெட் ரெடி ஆகிட்டு ஈஸியான ஒர்க் தான் அல்வா செய்கிறது. இது ரெனிஷா சாப்பிடுவான். நம்ம யூடியூப்பில் குக்கிங் வீடியோஸ் போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நானே ட்ரையல் தான் பார்க்கேன். நான் ட்ரையல் பார்க்குறது எப்படி வருது, அதை பார்த்துட்டு யாராவது குக் பண்ணிங்கன்னா அவங்க எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, சைடு கட் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகுன்னு நினைக்காதீங்க. இந்த இதெல்லாம் இங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அவ்வளோதையும் நினைக்கலாம். ஓகே, ப்ரெட் ரெடி. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு கிச்சனுக்குள்ள. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை எண்ணெய் இப்போ ஹீட் ஆக ஆரம்பிச்சிட்டு நம்ம ஒவ்வொரு ப்ரெட்டாக போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா ஆயில் குடிக்கும் ப்ரெட்டு. ஸோ நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கலாம். சரியா? க்ளோஸ் பண்ணணும். இப்போது நமக்கு வந்து ப்ரெட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஸ்டார்ட் ஆகிட்டு, இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம வந்து நல்லா எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆகணும். அப்படின்னா நல்லா ப்ரௌன் கலரில் வரும். இல்லைன்னா என்ன ப்ரெட் வந்து ஒயிட் கலர் ப்ரெட்டாக வரும். ப்ரௌன் கலரில் இருந்தால் அந்த ப்ரெட் அல்வாவே ஒரு டேஸ்ட்டாக அந்த கொஞ்சம் முருகலாக வரும். அதுக்காக தான். பார்த்தீங்களா? நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்டா. ஓகே, இப்போ இதை எடுத்து ஜிஆர்பி நெய் போட போகிறோம். தாராளமாக ஊற்றியாச்சு. இப்போ இந்த நெய்யில் முந்திரி பருப்பு, தாராளமாக போடணும். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் போடணும்.
இஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நல்லா முழு முந்திரி தான் போட்டிருக்கோம். இந்த டைமில் இது நல்லா புசு புசுன்னு பாயிடும். எடுத்து தனியாக வைக்கணும். கொஞ்சம் புசு புசுன்னு ஆகட்டும். இப்போ பாருங்கள், அழகாக புசு புசுன்னு ஆகும். ரெடி 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 ஆகுதா உள்ளே பாருங்கள். க்ளோஸ்அப் பண்ணுறோம். பார்த்தீங்களா, புசு புசுன்னு ஆகிட்டா இந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். ஒரு பிளேட்டிங் கொண்டு போயிடும். அப்புறம் ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னா அந்த புஷ் புஷ்ங்கிறது கொல்லி ஆயிரும். இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் வாட்டர், ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். ஸோ கொஞ்சம் வாட்டர், நெய் கூட சேர்ந்துடும். அப்புறம் சுகர், சீனி. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அவ்வளோ இனிப்பு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து சக்கரை பாகு ரெடி ஆகிட்டு இந்த டைமில் நம்ம ப்ரெட்டை ஒவ்வொரு ஸ்லைஸாக போடுவோம். சரியா? அது ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சிரும். அப்பப்போ நாங்களும் சாப்பிடுவோம். இப்போ நல்லா இது ஊறினோடனே இது நல்லா மிக்ஸ் ஆகும்போது நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படியே சைடில் நமக்கு பால் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும் சக்கரை பாகில். இப்போ பாருங்கள், அதுவா முறுமுறுன்னு இருந்ததெல்லாம் அதுவா சின்ன சின்னதாக கட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டோம்னா ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா வாசத்துக்கு சேர்த்துக்கலாம். எங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லை, ஆனால் மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம். தண்ணியெல்லாம் சேர்ந்து இது கூட மிக்ஸ் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டேஸ்ட்டுக்காக தான். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு இறக்கிற வேண்டியதான். கொஞ்சம் கட்டித்தன்மை வர்றது வரைக்கும் பண்ணணும். ஓகேங்களா? கட் பண்ணு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.